இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அங்கீகாரத்தையும் பாராட்டையும் எதிர்பார்க்காத கொள்கையில் அசாம் பாக்கி. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இல் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய பிறகு தமது அனைத்து சேவைகளுக்கும் எந்த அங்கீகாரத்தையும் பாராட்டையும் எதிர்பார்க்க கூடாது என்ற கொள்கையில் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி உறுதியாக உள்ளார். முழு நம்பிக்கையுடன் பணியாற்றி வெகுமதிகளையோ அல்லது பாராட்டையோ எதிர்பார்க்காமல் திறமைக்கு ஏற்றவாறு தமது பொறுப்புகளை நிறைவேற்றினால் போதுமானது என்று அந்த ஆணையத்திற்கு மீண்டும் தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கும் அவர் கூறினார். நான் மரபை விட்டு செல்லவில்லை, எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. எனது நண்பர்கள் கூட கூறினார்கள், தான் ஸ்ரீ நீங்கள் மரபை விட்டு செல்ல போகிறீர்களா என்று. நான் இல்லை என்று கூறினேன். என் மனதில் இல்லை, என் இதயத்திலும் இல்லை. நான் இங்கே உண்மையில் கடவுளுக்கு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன், மனிதர்களுக்காகவும் கடவுளுக்காகவும் என்றார் அவர். அண்மையில் அவர் அளித்த சிறப்பு நேர்காணலில் 62 வயதுடைய தான் ஸ்ரீ அசாம் பாக்கி அவ்வாறு கூறினார். 2025 ஆசியான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.7% உயரலாம். கடந்த ஆண்டு 4.2 விழுக்காடாக பதிவான ஆசியான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP 2025 ஆண்டில் 4.7 விழுக்காடாக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 25வது ஆசியான் பொருளாதார சமூகம் AICI மன்ற கூட்டமும் இவ்வட்டாரத்திற்கான பணவீக்க விகிதத்தை 3 விழுக்காடாக கணித்துள்ளதாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்துஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நேற்று ஆசியான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்காக எதிர்பார்ப்பு 2025 4.7 விழுக்காடாகவும் பணவீக்கம் சுமார் 3 விழுக்காடாகவும் இருக்கும். கடந்த ஆண்டு கூட வளர்ச்சி 4.8 விழுக்காடாக இருந்ததை கண்டோம். இது உலகளாவிய வளர்ச்சி விகிதத்துடன் ஒப்பிடும்போது சராசரியை விட அதிகமாகும். மேலும் இது உண்மையில் பெரிய பொருளாதாரங்களில் வலுவான ஏற்றுமதி மற்றும் பொது மூலதன செலவினங்களால் இயக்கப்படுகிறது. ஆனால் 4.7 விழுக்காடு வளர்ச்சி என்பது அந்த கணிப்புக்கு ஒரு எதிர்மறையான ஆபத்து உள்ளது என்றார் அவர். வர்த்தகம் முதலீட்டை விரிவுபடுத்த சீனா, இந்தோனேஷிய அதிபர்கள் கலந்துரையாடல். வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் குறித்து நேற்று சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் இந்தோனேஷிய அதிபர் பிரபுவோ சுபியாந்தோ கலந்துரையாடினர். உலக நாடுகள் மீது அமெரிக்கா விதித்திருக்கும் கூடுதல் வரி மற்றும் அதனால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் ஆகியவற்றை கையாள இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. உருவாக்கி தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்தி வரும் சீன அரசாங்கத்திற்கும் அதன் நிறுவனங்களுக்கும் சுபியாந்தோ நன்றி தெரிவித்தார். மேலும் இந்தோனேஷியாவில் அதிக முதலீடு செய்ய சீன தொழிலதிபர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இரு நாடுகளுக்கும் இருவழி வர்த்தகம் கடந்த ஆண்டு 6.1 விழுக்காடு அதிகரித்து 14,780 அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டதை சுபியாந்தோ சுட்டிக்காட்டினார். 3 நாட்கள் அதிகோர பயணம் மேற்கொண்டு லீ கியாங் இந்தோனேஷியா சென்று சேர்ந்தார். ஆசியான் மின் அமைப்பு கட்டுமானத்தின் 2ஆம் கட்ட முயற்சி விரைவுபடுத்தப்படும். வட்டாரத்தில் எரிசக்தி இணைப்பு அதிகரிக்கப்படுவதை நோக்கமாக கொண்டு ஆசியான் மின் அமைப்பு கட்டுமானத்தின் 2ஆம் கட்ட முயற்சியை விரிவுபடுத்த மலேசியாவும் லாவோஸும் ஒப்புக்கொண்டுள்ளன. லாவோஸ், கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகியவற்றை உள்ளடக்கிய வட்டார எரிசக்தி வலையமைப்பை இந்த 2ஆம் கட்ட முயற்சி விரிவுபடுத்தும் என்றும் இதனால் தென்கிழக்கு ஆசியாவில் ஒருங்கிணைந்த எரிசக்தி வலையமைப்பு உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நேற்று மலேசியாவிற்கு அதிகாரப்பூர்வ வருகையை மேற்கொண்டிருந்த லாவோஸ் பிரதமர் சொனாக் சிஃபானுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார். ஆசியான் கலந்துரையாடல்களில் தொடக்கத்தில் நாங்கள் ஒப்புக்கொண்டபடி லாவோஸ், கம்போடியா மற்றும் தாய்லாந்து வழியாக மலாயா மற்றும் சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டிய இந்த ஆசியான் மின் கட்டணத்திலிருந்து நாங்கள் தொடங்கினோம். ஆனால் முதல் கட்டமாக வட மலாயாவிற்கு இந்த வியட்நாம் கடலடி இணைப்பு உள்ளது என்றார் அவர். உலகத்தர வசதிகள் கொண்ட இடங்களில் பள்ளி விளையாட்டு தினத்தை நடத்த வாய்ப்புள்ளது. உலகத்தர வசதிகள் கொண்ட இடங்களில் நாட்டின் பள்ளி விளையாட்டு தினம் கொண்டாடப்பட தற்போது வாய்ப்பு உள்ளது. மலேசிய அரங்க வாரியத்தில் நிர்வகிக்கப்படும் புக்கிட் ஜாலில் தேசிய அரங்கம் உட்பட விளையாட்டு அரங்குகளில் பள்ளி விளையாட்டு தினத்தை ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்பை இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு பள்ளிகளுக்கு வழங்கி வருகிறது.
2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி நடைமுறையில் உள்ள இம்முயற்சி மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்குகளில் ஏற்பாடு செய்யப்படும் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குவதாக அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு மைதானத்திலும் பள்ளி மைதானத்திலும் ஓடுபாதை வித்தியாசமாக இருப்பதால் குழந்தைகள் தடகளத்தில் ஈடுபடுவதை நாங்கள் ஊக்குவிக்க விரும்புகிறோம். எனவே விளையாட்டு தினத்திற்கு இந்த வசதியை பயன்படுத்த விரும்பும் அனைத்து பள்ளிகளும் திங்கள் முதல் வெள்ளி வரை அரசாங்க அரங்க வாரியத்திடம் நேரடியாக முன்பதிவு செய்யுமாறு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் என்றார் அவர். இது விளையாட்டுகளில் ஈடுபட மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மியான்மருக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் மியான்மருக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் அண்மையில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அந்நாட்டிற்கு ஆசியான் உறுப்பு நாடுகள் தொடர்ந்து உதவிகள் வழங்கும் என்று மலேசிய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். மியான்மரில் உள்ள பங்குதாரர்களை விரோத போக்கை நிறுத்தவும், சண்டை நிறுத்தத்தை நீடிக்கவும், விரைவுபடுத்தவும், மீட்சிக்கான கடினமான பாதையை எளிதாக்கவும் மற்றும் மியான்மர் மக்களின் துன்பத்தை தணிக்கவும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்றார் அவர். தற்போதைய அந்நாட்டில் அமலில் இருக்கும் சண்டை நிறுத்தத்தை நீட்டிக்கவும் அவர் மியான்மருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்நாட்டு மக்களின் துன்பத்தை தணித்து நீண்ட கால அமைதியை நோக்கி அனைத்து தரப்பினரும் செயல்பட வேண்டும் என்று முகமது ஹசான் வலியுறுத்தினார். உயிரிழந்த சேமப்படை உறுப்பினர்களின் குடும்பத்தாருக்கு உதவி நலன்கள். கடந்த மே 13ஆம் தேதி பேராக் தெலுக்கிந்தானில் சேமப்படை உறுப்பினர்களை உட்படுத்தி நிகழ்ந்த சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டிருந்த 18 உறுப்பினர்களுக்கு பல்வேறு தரப்பிடம் இருந்து உதவிகள் கிடைத்துள்ளன. அவர்களுக்கு மேலும் உதவும் பொருட்டு அரசு மலேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் நேற்று நன்கொடை வழங்கினார். சேவப்படை உறுப்பினர்களை பிரதிநிதித்து அவர்களின் மனைவிகளும் வாரிசுகளும் இந்த உதவிகளை பெற்றுக் கொண்டனர். வெற்றிகரமாக திரட்டப்பட்ட நன்கொடைகள் மூலம் விபத்தில் உயிரிழந்த சேமப்படை உறுப்பினர்களின் குடும்பத்தார் அல்லது வாரிசுதாரர்களுக்கு 46,000 ரிங்கெட்டுக்கும் அதிகமான ரொக்கம் வரை வழங்கப்பட்ட வேளையில் காயம் அடைந்தவர்களுக்கு 11,000 ரிங்கெட்டுக்கும் மேலாக வழங்கப்பட்டதாக ரசருடன் கூறினார். அதை தவிர்த்து இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் துணைவியர்கள் மற்றும் வாரிசுகளுக்கு தேசிய வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு அறக்கட்டளை நிதியில் இருந்து உதவி நிதியாக தலா 25,000 ரிங்கெட் மே 23ஆம் தேதி வழங்கப்பட்டிருந்ததையும் இங்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் அவர்.